அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகில் ஒரு மனிதன் அடையக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்ன? அது பணமோ அந்தஸ்தோ அதிகாரமோ அல்ல. மாறாக இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளனான அல்லாஹுவின் அன்பை பெறுவதுதான். நம்மை விட அதிகமாக அறிந்தவன் அவன். அல்லாஹ் ஒருவரை நேசித்துவிட்டால் பிறகு அவருக்கு தோல்வி என்பதே இல்லை. இம்மையிலும் மறுமையிலும் அவர் வெற்றி பெற்றவராவார். ஆனால் அல்லாஹ் என்னை நேசிக்கிறானா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதற்கு சில அடையாளங்கள் உள்ளன. நமது வாழ்வில் அந்த அடையாளங்கள் வெளிப்பட்டால் நாம் மகிழ்ச்சி அடையலாம். அல்லாஹ் நம்மை அவனது பிரியமான அடியார்களின் கூட்டத்தில் சேர்த்துள்ளான் என்பதே அதன் அர்த்தம். அப்படியான 2 மகத்தான அடையாளங்களைப் பற்றித்தான் நாம் இன்று பேசப்போகிறோம். அவற்றில் ஒன்று அல்லாஹுவைப் பற்றிய நினைவுகளால் நனைந்த ஒரு நாவு. இரண்டாவது அல்லாஹ் வெறுக்கும் தீமைகளிலிருந்து விலகி நிற்கத் துடிக்கும் ஒரு இதயம். முதல் அடையாளத்திற்கு வருவோம். திக்ர் செய்யும் நாவு. அல்லாஹ் கூறுகிறான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை நினைவு கூர்வதால்தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கும் மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்று அவனை நினைவு கூர்வதற்கான நல்ல வாய்ப்பை தௌபீக்கை வழங்குவதாகும். அல்லாஹ் ஒருவரை நேசிக்கும்போது அவனது இதயத்தையும் நாவையும் தன் பக்கம் ஈர்க்கிறான். பிறகு அந்த நாவு சும்மா இருக்காது. எந்தச் சூழலிலும் அவனது நாவு அசைவது அல்லாஹுவின் திருநாமங்களை உச்சரித்துக் கொண்டே இருக்கும். சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த வார்த்தைகள் வெறும் சப்தங்கள் அல்ல. அது நமது ஈமானின் பிரகடனம். இதயத்தில் அல்லாஹ் மீதுள்ள அன்பின் வெளிப்பாடு. சற்று சிந்தித்துப் பாருங்கள். நாம் பரபரப்பான வேலைகளில் ஈடுபடும்போது, வாகனம் ஓட்டும்போது அல்லது வீட்டு வேலைகள் செய்யும்போது நமது உதடுகளுக்கு இடையிலிருந்து அறியாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்றோ அஸ்தாஃபிருல்லாஹ் என்றோ வந்தால் அதை சிறிய விஷயமாக கருத வேண்டாம். அது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு பெரிய அருட்கொடை, நிஃமத். ஏனென்றால் கோடானு கோடி மனிதர்களிலிருந்து அவனை நினைவு கூர்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோம். நமது வாழ்வில் மிகப்பெரிய முன்மாதிரியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் திக்ரிலேயே இருந்தார்கள். அவரது வாழ்வின் ஒவ்வொரு கணமும் அல்லாஹுக்கான நினைவூட்டலாகவே இருந்தது. ஒரு ஹதீஸ் குத்சியில் அல்லாஹ் கூறுகிறான், என் அடியான் என்னைப் பற்றி என்ன நினைக்கிறானோ நான் அவனிடம் அப்படியே இருப்பேன். அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனுடன் இருப்பேன். அவன் என்னை மனதில் நினைத்தால் நானும் அவனை மனதில் நினைப்பேன். அவன் ஒரு சபையில் என்னை நினைத்தால் அதைவிட சிறந்த ஒரு கூட்டத்தின் முன்னால் நான் அவனை நினைப்பேன். அல்லாஹு அக்பர். இது எவ்வளவு பெரிய வாக்குறுதி! நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை வானவர்களின் பரிசுத்தமான சபையில் வைத்து அல்லாஹ் நினைவு கூர்வானாம். இந்த ஒரு பாக்கியம் மட்டுமே போதாதா நாம் திக்ர்களில் மூழ்குவதற்கு? எனவே நமது நாவுகளை எப்போதும் திக்ர்களால் ஈரமானதாக வைத்திருக்க முயற்சிப்போம். அது நமது இதயத்திற்கு கல்பின் அமைதியை தரும். வாழ்வின் சிரமங்களை சமாளிக்கும் சக்தியை தரும். நாளை மறுமையில் நமது நன்மையின் தராசில் மிகவும் கனமானதாக அது மாறும். இனி 2வது அடையாளத்திற்கு வருவோம். ஹராமிலிருந்து விலகி நிற்கும் மனம். இதுவும் அல்லாஹுவின் அன்பின் மிக முக்கியமான ஒரு அறிகுறியாகும். ஹராம் என்றால் என்ன? அல்லாஹுவும் அவனது தூதரும் எந்தெந்த காரியங்களை நம்மிடம் செய்ய வேண்டாம் என்று தடுத்துள்ளார்களோ அவையெல்லாம் ஹராம் ஆகும். பொய் சொல்வது புறம் பேசுவது, மற்றவர்களை வஞ்சிப்பது, வட்டியுடன் தொடர்புபடுவது கண்ணால், ஹராமை பார்ப்பது காதால், ஹராமை கேட்பது, அனுமதிக்கப்படாத உறவுகளில் ஈடுபடுவது என பல விஷயங்கள் உள்ளன. அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் இந்த தீமைகளின் மீது அவனது இதயத்தில் ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவான். தீமை செய்வதற்கான சூழல் அமைந்தாலும் அவனது உள்ளத்தின் உள்ளிருந்து ஒரு குரல் அவனை தடுக்கும். வேண்டாம், இது என் இறைவன், ரப்பு விரும்பாத காரியம். இதை செய்தால் என் இறைவன் என் மீது கோபப்படுவான் என்ற ஒரு சிந்தனை அவன் மனதில் வரும். இந்த சிந்தனை, இந்த உள்ளுணர்வு, அதுதான் அல்லாஹுவின் அன்பின் அடையாளம். இது ஒரு தெய்வீக பாதுகாப்பு. உதாரணமாக, தனிமையில் இருக்கும்போது ஒரு தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்கிறது. அங்கே யாரும் பார்க்கவில்லை. ஆனால் என் இறைவன் பார்க்கிறான் என்ற உணர்வால் அந்த தவறிலிருந்து அவன் விலகிவிடுகிறான். வியாபாரத்தில் ஒரு சிறிய பொய் சொன்னால் பெரிய லாபம் கிடைக்கும் என்பது உறுதி. ஆனால் ஹராமான ஒன்றுக்கும் பரக்கத் இருக்காது என்று அவன் நினைக்கிறான். அல்லாஹ்வின் முன்னால் கணக்குச் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதை நினைத்து அதிலிருந்து அவன் விலகி நிற்கிறான். இந்த மனநிலையை அல்லாஹ் வழங்கும் ஒரு பெரிய பரிசாகும். நபிமார்கள் முதல் சஹாபாக்கள் வரை இந்த விஷயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தினர். உமர் ரலி அவர்கள் இரவு நேரங்களில் மக்களின் நலனை விசாரிக்க புறப்படுவார்கள். ஒருமுறை ஒரு வீட்டிலிருந்து ஒரு தாயும் மகளும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டார்.
பாலில் தண்ணீர் கலக்கச் சொல்லி தாய் மகளிடம் கூறுகிறார். அப்போது மகள் கலீபா உமர் அதை தடுக்கவில்லையா என்று கேட்டாள். தாய் உமர் இப்போது இதை பார்க்கவில்லையா என்றார். அந்த பெண்ணின் பதில் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. உமர் பார்க்காமல் இருக்கலாமானால் உமரின் இறைவன் பார்க்கிறானே. பாருங்கள் அந்த உணர்வு. யாரும் பார்க்காத போதும் அல்லாஹ் எல்லாம் பார்க்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கை. இந்த நம்பிக்கைதான் ஹராம்களிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்தும் மிகப்பெரிய கோட்டையாகும். இந்த இரண்டு அடையாளங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. ஒருவரின் நாவு எப்போதும் அல்லாஹுவின் திக்ரில் இருந்தால் இயல்பாகவே அவரது இதயம் ஹராம்களிலிருந்து விலகி நிற்கும். ஏனென்றால் அல்லாஹுவின் நினைவு இதயத்தை தூய்மைப்படுத்தும். அழுக்கும் வெளிச்சமும் ஒன்றாக இருக்க முடியாதது போல அல்லாஹுவின் நினைவுள்ள ஓர் இதயத்தில் தீமைகளால் அதிக காலம் நிலைத்திருக்க முடியாது. அன்பானவர்களே, நாம் நம்மையே திரும்பிப் பார்ப்போம். நமது நாவுகள் எதற்காக அதிகமாக அசைகின்றன? அல்லாஹுவை புகழ்வதற்கா அல்லது தேவையற்ற பேச்சுகளுக்கும் புறம் பேசுவதற்குமா? ஒரு தீமை செய்வதற்கான வாய்ப்பு வரும்போது அதை வேண்டாம் என்று ஒதுக்கும் மனவலிமை நமக்கு கிடைக்கிறதா? இந்த இரண்டு அடையாளங்களும் நமது வாழ்வில் வலுவாக நிலைத்திருந்தால் உறுதியாக நம்புங்கள், நாம் அல்லாஹுவின் நேச வலயத்தில் இருக்கிறோம். இனி அதில் குறைபாடுகள் இருந்தால் நிராசராக வேண்டாம். அல்லாஹுவிடம் உண்மையாக பிரார்த்தனை செய்யுங்கள். நாம் அனைவரும் ஒன்றாக பிரார்த்திப்போம். சர்வலோக இரட்சகனான அல்லாஹுவே, எங்கள் நாவுகளை எப்போதும் உன்னை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் நாவுகளாக ஆக்குவாயாக. எங்கள் இதயங்களை உனது நினைவால் பிரகாசிப்பிக்கணுமே. அறிந்தும் அறியாமலும் நாங்கள் செய்யும் ஹராம்களிலிருந்து உனக்கு இஷ்டமில்லாத எல்லா காரியங்களிலிருந்தும் எங்களை காத்து ரட்சிக்கணுமே. உனது அன்பை பெறும் நீ திருப்தி கொண்ட உண்மையான முமின்களின் கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்ப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.